தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் காலவாக்கம் பகுதியில் பறக்கும் படையினர் வாகன சோதனை பணியை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இருசக்கர வாகனங்கள், கார்கள், சரக்கு வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போலீசார் வாகனங்களில் தேர்தலுக்காக பணம், பரிசு பொருட்கள் அல்லது சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படும் பொருட்கள் உள்ளனவா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஊத்துமலை பகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி நாம் தமிழர் கட்சி சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி அளித்த புகாரின் பேரில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சரவணன் மீது ஊத்துமலை காவல் நிலைய போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சாலை மேம்பாலம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 35 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் உரிய ஆவணங்களுடன் பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை நடைபெறும் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் பகுதியில் மனுக்கள் பெறுவதற்காக பெட்டி வைக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் தங்களது மனுக்களை அந்த பெட்டியில் போட்டு செல்கின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு பகுதியில் வசித்து வரும் பெட்டா குறும்பர் இன மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தொடர்ந்து இதுகுறித்து பலமுறை கோட்டாட்சியரிடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என தெரிவித்த மக்கள் இந்த முறை மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எல்லா ப்ரூஃபும் இருக்கு எங்களுக்கு, ஆனா கொடுத்தும் கூட ஃபாரஸ்ட்காரங்க இப்படி பண்றதுனால எங்க போறதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப கலெக்டர் மேடம் கூட சைன் போட்டிருக்காங்க சார். ஃபாரஸ்ட்காரங்க என்ன பிரச்சனைனே தெரியல. இவ்வளவுதான் சார் பிரச்சனை எங்களுக்கு. நாமக்கல் மாவட்டம் மேலப்பாளையம் கிராமத்தில் நடைபாதை சந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதை அகற்ற வலியுறுத்தி சமூக ஆர்வலர் பழனிவேல் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பழனிவேலை அப்புறப்படுத்தி நல்லிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் கடலூர் மாவட்டம் புவனகிரி, சேத்தியாத்தோப்பு ஆகிய பகுதிகளில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தனியார் நிறுவனம் சார்பில் பொருட்கள் ஏற்றி சென்ற லாரியை தடுத்து நிறுத்திய பறக்கும் படையினர் லாரியில் தீவிர சோதனை மேற்கொண்ட பின்னர் லாரியை அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் ஆர்சி செட்டிப்பட்டி புனித நிக்கோலஸ் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியின் 86ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் உலக நாடுகளின் கொடிகள் மற்றும் தமிழக சின்னங்களை நொடிப்பொழுதில் அடையாளம் கண்டு அசத்திய 8ஆம் வகுப்பு மாற்றுத்திறனாளி மாணவர் திவின் வீரா பள்ளி நிர்வாகம் சார்பில் கௌரவிக்கப்பட்டார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் பறக்கும் படை மற்றும் கண்காணிப்பு குழு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தேர்தல் நேரத்தில் வாக்குக்கு பணம் கொடுப்பது, பரிசு பொருட்கள் கொடுப்பது போன்ற நிகழ்வுகள் மற்றும் 50,000 ரூபாய்க்கு மேல் ஆதாரமின்றி பணத்தை எடுத்து செல்வோரிடம் பணத்தை பறிமுதல் செய்வது தொடர்பான நடவடிக்கைகளை கண்காணிக்கும் நோக்கில் இந்த வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை நடைபெறும் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் பகுதியில் மனுக்கள் பெறுவதற்காக பெட்டி வைக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் தங்களது மனுக்களை அந்த பெட்டியில் போட்டு செல்கின்றனர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. இதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாநகராட்சியில் போஸ்டர்கள் மற்றும் சுவரில் வரையப்பட்ட கட்சி சின்னங்களை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் மற்றும் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.